இப்போ நம்ம வெட்னஸ்டே சீசன் 2 ஓட எபிசோட் 6 5 எபிசோட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. போன எபிசோட்ல நிறைய நடந்துருச்சு. ட்ரைலர் அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஐசக்னு ஒரு புது கேரக்டரை காமிச்சிருக்காங்க. பத்தாவது குறைக்கு ஈனட் ஃபுல் மூன் வரதுக்கு முன்னாடியே உல்ஃபா மாறி இருக்கா. அந்த கேள்விக்கான பதிலெல்லாம் இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே வெட்னஸ்டே பயங்கரமா மேக்கப் போட்டுன்னு இருக்காங்க. என்னடா இது, உலகமே அழிஞ்சாலாலையும் இது மட்டும் நடக்காதுன்ற மாதிரி தான் நமக்கே தோணும். பயங்கரமா மேக்கப் போட்டுக்கிட்டு கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. உடனே ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி வெட்னஸ்டே இப்படி நடந்துக்க வாய்ப்பே இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஈனட்டோட வாய்ஸ் கேட்குது. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு 16 மணி நேரம் 36 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. வெட்னஸ்டே ஃபேமிலியே பிரின்சிபல் ரூம்ல இருக்காங்க. ஈனட்டும் இருக்கா. அப்புறம் ஷெரீஃபும் பிரின்சிபலும் இங்கே நின்றுட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு நேற்று நைட்டுன்னொன்னே ட்ரைலர் வந்தா நாங்கள் ட்ரைலரை டைவர்ட் பண்ணி அவனை கட்டுப்படுத்தணும்னு ட்ரை பண்ணேன். என்னோட பிளான் எக்ஸிக்யூட் பயங்கரமா ஆயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல இன்னொரு ஹைடு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்வா. என்ன இன்னொரு ஹைடான்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஈனட்டையும் அங்கேருந்து போக சொல்லிருவாங்க. ஆமா, அவங்க ட்ரைலரோட அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்ற மாதிரி ஷெரீஃப் சொல்லுவாங்க. இல்ல, அகஸ்டஸ் ஸ்டோனஸ்ட்ங்கிறவர் அவங்கள வச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காரு லூயிஸ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் கீழே. இந்த விஷயம் அவரோட பொண்ணு ஜூடிக்கும் தெரியும். அவங்களும் அந்த ரிசர்ச்ல சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த டைம்ல வெட்னஸ்டே அம்மா பிரான்ஸ்வா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கா, ட்ரைலர் கூப்பினா அவ இந்த ஊரை விட்டே போயிடுவான்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரின்சிபல் இது ரொம்ப நல்ல விஷயம்னு ஷெரீஃப் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா, நீங்க ஒரு ஹைடுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, இதுக்கே நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். உடனே பொண்ணு நார்மிஸை காப்பாத்துறதுக்காக நெவர் மோரை விட்டு போயிருக்கீங்க, இதுவே தப்பு. அப்பா உடனே பிரஸ் மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை கிழிச்சு தொங்க விட்டுருவாருன்ற மாதிரி சொன்னேன்னு ஷெரீஃப் கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. எந்த இடத்துல கொலை பிரச்சனை நடக்குதோ அங்கே ஒரு ஆடம்ஸ் இருந்தே தீர்றாங்க. சர்க்கரையை தேடி தானே எறும்பு போகுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்படியே வெட்னஸ்டே திரும்பி பார்த்தா பிரின்சிபல் வீம்ஸ் பின்னாடி வந்துட்டு வா சுருதின்ற மாதிரி தலையாடிட்டு போறாங்க. அப்புறம் வெட்னஸ்டே அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்தோடனே சூப்பர், ஒருளுக்கு 2 ஹைடா வில்லோவிலேருந்து தப்பிக்க விட்ட. இப்போ உன் ஃப்ரெண்டோட உயிர் இதை விட ஆபத்தில் இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்பிரிட் கைடா என்னுடைய பவரை திரும்ப கொடுங்க, நான் ஒன்றும் ஜீனி கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ நான் இப்போ என்னதான் பண்றது? உன்னுடைய பவர்ஸ், ஆடம்ஸ் ஃபேமிலியோட பவர்ஸ் எப்பவுமே சொந்தங்கள் மூலமாக தான் பலம் அடைஞ்சிருக்கும். நீ உன்னுடைய அம்மா கூட இருக்கிற முரண்பாடான விஷயங்களை பேசி முடிச்சு ஒரு நார்மலான உறவு உங்களுக்குள்ள ஏற்பட்டா உன்னுடைய பவர் உனக்கு திரும்ப வரலான்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எமோஷன்ஸே கிடையாது, அதுக்கு நான் இப்படியே இருந்துருவேன்ற மாதிரி கோவமா போப்பா. மறுபடியும் முன்னாடி பிடிவாதத்தை விடு வெட்னஸ்டே, இறக்கப்படுறது ஒன்றும் பலவீனம் இல்லை, அது உனக்கு பலமாகவும் மாறலாம். இல்லை, இறக்கப்படாமல் இருக்கிறது தான் என்னுடைய பலமேன்ற மாதிரி வெட்னஸ்டே சொல்லும் போதே பின்னாடி அந்த சார் வந்துருவாரு. ஜாடிக்குள்ளே இருப்பார்ல. யார் கூட பேசுகிற வெட்னஸ்டேன்னு யார் கூடயும் பேசல, உங்களுக்கு பிரான்சுவாவை தெரியுமான்ற மாதிரி கேட்பா. பிரான்சுவாபா நல்லாவே தெரியும், அவளுக்கு அறிவியல் மேலே அவ்வளோவா ஆர்வம் இல்லை, ஆனால் அவனோட தம்பிக்கு பயங்கரமான ஆர்வம். அவன் அறிவியலில் ஒரு புரட்சியை செய்வான்னு நாங்களாம் எதிர்பார்த்தோன்ற மாதிரி சொல்லுவார். ஏன்னா பிரான்சுவாக்கு தம்பி இருந்தாரா? ஆமாம், அவனோட பேர் ஐசக். அவன் பயங்கரமான இன்வென்ஷன் எல்லாத்தையும் உருவாக்குனான். அவனுக்கு ஒரு வகையில் நான் கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய லைஃப் சப்போர்ட்டை கூட அவன் தான் உருவாக்குனான். அப்போ நீங்களும் அவரும் நெருக்கமா இருந்தீங்களான்னு கேட்டா கிடையாது. அவன்கிட்ட இறக்குன்ற ஒரு விஷயமே கிடையாது. அவன் இரும்பு இதயம் கொண்டவன். ஆனா அவனுக்கும் அகஸ்டியஸ்க்கும் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. அகஸ்டியஸ் அவனோட ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்து கிளாக் டவர் மேல அவனுக்குன்னு ஒரு ரிசர்ச் லேபே உருவாக்கி கொடுத்தாரு. அவன் ஏதோ ஒரு ரிசர்ச்சை மேற்கொண்டுகிட்டு இருந்தான். ஒரு நாள் வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த வெடிப்புல அவன் இறந்துட்டான். அவனை மரத்துக்கு கீழே புதைச்சிட்டாங்கன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு கூட சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை தான்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே வெட்னஸ்டே கண்டுபிடிச்சிடுறா. தம்பியோட ரூம்க்கு ஆக்னஸை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கா. தம்பி இந்த கொஸ்டின் பேப்பர் விற்க போறேன்ட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வந்த உடனே கடை முடியாச்சு, ஒழுங்கா கிளம்புங்கடா. உன்னோட ஜாம்பி எப்படா கடைசியா பார்த்த? அவனை கடைசியா பில்கிரிம் பெல்ல தான் பார்த்தேன். அப்பா கிட்ட சொல்றத நான் தான் அவனை தப்பிக்க விட்டேன்னு சொன்னோன்னே உன்னோட சின்ன மூளைக்கு அறிவு எட்டுதா இல்லையா? அப்பா எப்பவோ இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. அவனோட பேர் ஐசக். உனக்கு வேற ஏதாவது கிடைச்சதான்ற மாதிரி கேட்டா இதை அவன் விட்டுட்டு போயிட்டான்னு ஒரு போட்டோ எடுத்து காட்டுறான். ட்ரைலரோட அம்மா போட்டோ தான். அவனோட அக்காவை அவன் தேடிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி வெட்னஸ்டே கண்டுபிடிச்சிடுறா. இந்த பக்கம் ட்ரைலர் அவங்க அம்மா எந்திரிச்சிட்டே வச்சாலும் உன் அப்பா நீ பிறந்த பிறகு இந்த இடத்த கட்டினாரு, நம்ம இந்த இடத்துல சேஃபா இருக்கலான்னும் போது அம்மான்ட்டு எந்திரிப்பான். காலில் செயினை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நீங்க நம்பலையான்னும் போது இங்க பாரு, நேத்து தான் நீ ஹைடா மாறி இருக்க, கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம், உனக்கு மாஸ்டர் கூட இல்லையே, அப்போ நீங்க தான் இனிமே புது மாஸ்டர் ஆனும் போது அவங்க அம்மா ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்காக பேன் கேக் பண்றேன்னு கிளம்புவாங்க. நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, என்னை சமாதானப்படுத்தாதீங்கன்னும் போதே பலார்னு ஒரு அறை. அம்மா கிட்ட வாய்ஸை ஏற்றி பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத, நான் உனக்காக கேக் செஞ்சுட்டு வரேன், நல்ல பையனா சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஈனட்டை காமிச்சா அவள் உல்ஃபா மாறுறாள், அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துல ப்ரூனோ வரான் பேசுறதுக்காக. அவன் ஃபோன்லேருந்து ஒரே மெசேஜ் சத்தமாக வருது. என்ன மெசேஜ் நம்பது? இல்லை என் வீட்டில் தான் எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி சமாளிச்சுட்டு நான் வேணா அவன் பயத்தை போக்க உதவி பண்ணவான்ற மாதிரி முத்தம் தர போவான். அந்த இடத்துல மியூசிக் டீச்சர் இந்த இடத்துல நீ வரக்கூடாது தெரியாதா, இங்கேருந்து கிளம்பு, நான் ஈனட் கிட்ட பேசணுன்னொன்னே கிளம்பி போயிடுறான்.
அடுத்து ஈனட் கிட்ட, நேத்து நீ உல்ஃபா மாறினல்லும் போது சமாளிப்பா. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். ஃபுல் மூன் வரத்துக்கு முன்னாடியே நீ உல்ஃபா மாறி இருக்க. இது எல்லாமே சேர்த்து பார்த்தா நீ ஒரு ஆல்ஃபாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஆல்ஃபாவான்ட்டு பயந்து நின்றுகிட்டு இருப்பா. ஆமா, நீ தான் உன்னுடைய கூட்டத்திலேயே கடைசியா உல்ஃபா மாறினவ. அது மட்டும் இல்லாம நீ மாறுற அன்னைக்கு தான் பிளட் மூன் இருந்துச்சு. இது எல்லாமே ஆல்ஃபாக்கான ஒரு அறிகுறி தான். ஆல்ஃபாவா இருந்தா ஆனா தனிமையில தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவ வருத்தப்படுறா. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. பிரின்சிபல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இனிமே யாருமே ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது. சாப்பாடு முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் வெளியே போனாலும் அவங்க ரூமை சேர்ந்துருக்கிற எல்லாருமே கேலா ஈவெண்ட்டுக்கு வரவிட மாட்டேன்ற மாதிரி போட்டிருக்காரு. இங்க பாரு, நீ ஆல்ஃபாவா மாறினா தனியா இருக்கணும்னு நினச்சி பயப்படுற. எனக்கு அது புரியுது. நான் இருக்கேன்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். லூப்பின் கேஜுக்கு மட்டும் நீ நைட் ஆனா இங்க வந்துரு. அது வரைக்கும் உன்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் பாட்டி கன் ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெனஸ்டே இங்க வந்து சுடுறா. என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ற மாதிரி கேட்பாங்க. உடனே ட்ரைலர் அம்மா ஃபோட்டோ காமிச்சு, வில்லோ ஹில்லேருந்து இவங்களை நான் தப்பிக்க விட்டேன். இவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். என்னுடைய பவர் வேலை செய்ய மாட்டேங்குது. தற்காலிகமாக என்னோட பவர் எப்படியாவது கொண்டு வர முடியுமான்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு வழி இருக்கு, ராடூட். நான் ஸ்கூல் படிக்கும்போது இருந்தவங்க. அவங்களும் ஒரு ரேவன் தான். அவங்களோட சக்தி ரொம்ப அதிகம். இப்போ உங்கள் அம்மா இருக்கா தெரியுமா, அதே வீட்டில் தான் அவங்களும் வாழ்ந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ரூமே இருக்கு. அந்த இடத்துல தான் அவங்களோட பவர் அவங்க அதிகப்படுத்துவாங்க. அவங்க இறந்த கல்லறையில் இன்னும் டார்க் எனர்ஜி கொட்டி கிடக்கு. அங்கே போய் கல்லறையில் நீ அந்த வாசகத்தை சொன்னனா டெம்பரவரியாக உன்னோட விஷன் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா எனக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது, உனக்கு அதை கேட்க பிடிக்காது. இருந்தாலும் இதில் நீ ரொம்ப கவனமாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு அட்வைஸை போட்டு விட்றாங்க. நைட்டே வெனஸ்டே அந்த ராடூட்டோட கல்லறைக்கு போகிறதுக்காக திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கா. ஈனட் எங்கே போயிட்டு இருக்க, வெளியே போனேன்னா காலா ஈவெண்ட்டுக்கு போக முடியாமல் போயிடும். நம்ம ரூமில் செக் பண்ணால் நீ மாட்டி பண்ணுற மாதிரி சொன்னா, இங்கே பாரு வெளியே ட்ரைலர் இருக்கா, நான் அவனை தடுக்கணும். அதுக்காக தான் நான் கல்லறைக்கு போகிறேன்ற மாதிரி சொல்லுவா. அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்புவா. இதெல்லாம் கேட்க ஈனட்டுக்கு செம்ம கடுப்பாகும். நீ ஒருத்தி தான் பலசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? எப்போ பார்த்தாலும் ஆபத்தை நீயே உருவாக்கி அதை சால்வ் பண்ணி நீ கெத்துன்றதை ப்ரூவ் பண்ணன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி உனக்கு தெரியாது, நானும் பலசாலி தாண்டி ஈனட் சொல்லுவா. என்னை சுற்றி உடஞ்ச கண்ணாடியும் கத்தியும் தான் இருக்குது. என்னோட வழி தனி வழி தான். நானே என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறேன்ற வரை அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து தேங்கி ஈனட் கிட்ட வந்துட்டு ரூம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, ஐயோ நான் போய் அவளை எப்படியாவது கூப்பிட்டு வரணும். அவள் மட்டும் இங்கே வரலன்னு வச்சுட்டே காலா ஈவெண்ட்டுக்கு நம்ம போகவே முடியாது. அவளோட 2 குடுமையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன் இரு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அவள் போய் அந்த கல்லறையில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கும்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பார்வை சதறி போனால் பதறி போகிற ஒரு விளையாட்டு நடக்கும்ன்ற மாதிரி எழுதியிருக்கு. இருந்தாலும் இவ தைரியமாக கையை வச்சு ஏதோ வாசகங்கள் மாதிரி சொல்கிறா. உடனே அவள் விஷனுக்குள்ளே போகிறா. வெனஸ்டே அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்குள்ளே பறந்து போய் அவங்களோட தனிப்பட்ட ஒரு டொமைன் ரூம்குள்ளே போய் லேண்ட் ஆகுறா. அது ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வர உனக்கு யார் அனுமதி கொடுத்ததுன்ட்டு ஆவி மாதிரி வந்து நிற்கிறாங்க. நான் ஒரு ரேவன், நீ ரெக்க துண்டிக்கப்பட்ட ரேவன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது உன்னுடைய ஆணவத்தினால தான் உன்னோட பவர் உன்னை விட்டு போயிருக்கு. இங்கே பாருங்க, எனக்கு டெம்பரவரியாக என்னோட பவர் வேணும், ஒருத்தங்களை சாவுலேருந்து காப்பாற்றணுன்ற மாதிரி கேட்பா. அப்படின்னா சரி, இந்த கேண்டில் மேலே உன்னோட கை வை. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், இந்த நெருப்புலேருந்து நீ கையை எடுத்துட்டா ரேவன் கேஸை நீ மீறினதா அர்த்தமாயிடும். அதுக்கு ஒரு வேலை நீ கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரேவன்ஸோட ரூல்ஸ் படி தான் இது நடக்கணும், நீ இதை மீறக்கூடாதுன்னு சொன்னோன்னே யோசிக்காம விளக்கில் கை வச்சிடுறா. இப்போ ட்ரைலரும் அவங்க அம்மாவும் எங்கே இருக்காங்கன்ட்டு இவ விஷனுக்குள்ளே போய் பார்க்க போறா. அவங்களோட உருவத்தை பார்க்கும்போதே ஈனட் வந்து கையை எடுத்துடுறா வென்ஸ்டேன்ட்டு. அங்கேருந்து நெருப்புலேருந்து அவள் எடுத்துடுறா. நம்ம உடனே ரூமுக்கு போனோன்னும் போது 2 பேரோட முகத்தையும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் 2 பேரும் மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்புறம் ஈனட் கண்ணை திறக்கிறா. ஈனட் வெனஸ்டே மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்கா. என்ன கொடுமை இதுன்ற மாதிரி ஈனட் கண்ணாடியை பார்த்து கத்துறா. வெனஸ்டே எல்லாம் அலறிக்கிட்டு எந்திரிக்கிறா. அப்படி ஒரு ரியாக்ஷனை பார்த்துருக்க மாட்டோம். என்னாச்சு என் உடம்புக்கு, நான் ஏன் என்னையே பார்க்குறேன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க அவ. இப்போ 2 பேரோட சோலும் மாறிடுச்சு. பிரமாதம், நீ ரேவன் கேஸை மீறிட்ட, அது உங்களை வச்சு விளையாடிட்டு இருக்குன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாங்க. வென்ஸ்டே, இங்க என்ன நடக்குது வென்ஸ்டே, நம்மளோட உடம்பு மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி கத்துனா, நீ தான் குறுக்க வந்துட்டேன்னு வென்ஸ்டே சொல்லுவா. என்ன ஏன் மேலேயே நீ பழிய தூக்கி போடுறியா? ஐயோ இப்போ எனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லாத மாதிரி இருக்கு, ஃபேக்டரி செட்டிங் மாதிரி இருக்கும் உடம்புன்னு கத்துவா. எனக்கே இப்போ உடம்பு வேர்க்குது, ரொம்ப சூடா இருக்கு. நாங்க ஹாட் பிளட் கிரியேச்சர்ஸ், நாங்க அப்படிதான் இருப்போம். இந்த இடத்துல இருந்து நான் வெனஸ்டேன்னு சொன்னா அது ஈனட்டு, ஈனட்டுன்னு சொன்னா வென்ஸ்டே. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நான் கல்லறைக்கு போகிறேன்ட்டு ஈனட் உடம்புல இருக்க வெனஸ்டே போவா. வென்ஸ்டே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கவலைப்படாத, உன் உடம்பு உனக்கு திரும்ப கிடைக்கும், ப்ராமிஸ். வெனஸ்டே ஈனட் கிட்டே இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். நீ ப்ரூனோ கிட்டேன்னு தள்ளியாரு, அப்போ நீ என் ஃபேமிலி கிட்டேன்னு தள்ளியாரு, முக்கியமாக என் அம்மா கிட்ட. அப்போ பிரியங்கா ஈனட் கிட்ட வா சாப்பிடலாம், அவனுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னொடனே வெனஸ்டே வந்துட்டு அப்படின்ற மாதிரி கத்துவா. கையை பிடிச்சி இழுத்துருவா. ஒழுங்காக ஒரு காஃபியை வாங்கிட்டு போய் தனியாக உட்காந்து குடி, நான் போயிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து ஈனட் கிளம்பி போயிடுறா. வென்ஸ்டே எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ காஃபி கொடுக்க ஆக்னஸ் வந்தோடனே பயந்து காஃபி கப்பையே தட்டி விட்டுருவா. குட்டி சைக்கோ, எதுக்கு இப்படி பண்ண?
நான் எப்பவுமே மார்னிங் காஃபி தர மாதிரி தானே கொடுத்தேன்ற மாதிரி சொல்லுவா. நான் ஐசக்கை பத்தி எவ்வளவோ தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லுவா. ஐசக்கா அது யாரு? உன் தம்பியோட ஜாம்பி? சரி சரி, நான் அப்புறமா அதை பத்தி பேசுறேன். எனக்கு கலர்ஃபுல்லா ஒரு காஃபி கொடுங்கன்ட்டு காஃபி வாங்குவா. உனக்கு கலர் அலர்ஜின்னு நீ சொல்லியிருக்கேன்ட்டு கேட்பா. நான் சும்மா தான் அப்படி சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி வென்ஸ்டே உடம்புல இருக்க ஈனட் காஃபியை வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. அடுத்து ஈனட் போயிட்டு இருக்கும்போது ப்ரூனோ கண்ணை மூடுவான். உடனே தூக்கி போட்டு மிதிக்க போறா. உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு? வெனஸ்டேவாச்சே. திரும்ப இந்த மாதிரி பண்ணனா உன்னை காலி பண்ணிடுவேன்னான்ட்டு மிரட்டிட்டு போறா. இந்த பக்கம் இவ காஃபியை குடிச்சு தூக்கி போட்ட பிறகு உண்மையாலேயே வெனஸ்டே உடம்புக்கு கலர்னா அலர்ஜி தான். உடம்புலாம் செவக்க ஆரம்பிக்குது. ஓ மை காட், வெனஸ்டேக்கு உண்மையிலே கலர்னா அலர்ஜின்ட்டு சொரிஞ்சிக்கிட்டு இருப்பா. அம்மா வந்துருவாங்க. செல்லம், கடைசியா உன்னோட தம்பி உன்னோட ஃபேவரட் மாஸ்க்ல கலர் பெயிண்ட் அடிக்கும் போது தானே இப்படி ஆச்சு. இதுக்கு என்கிட்ட ஒரு ஆயில்மெண்ட் இருக்குன்ட்டு ஆயில்மெண்ட் தராங்க. அதை தடவுன உடனே எல்லாமே மறைஞ்சிருது. வாவ், இது என்ன ஆயில்மெண்ட்? இதுல என்ன இருக்கு? கொஞ்சம் ஆயில் இருக்கு, வெண்ணெய் இருக்கு, அப்புறம் சாம்பல் இருக்குன்னுவாங்க. என்ன சாம்பலா? ஆமா, உன் பாட்டியோட பியூட்டி சீக்ரெட்டே இதுதான் சொன்னோன்னே சரி நான் கிளம்புறமான்ட்டு கிளம்புவா. என்ன அம்மாவா? இல்ல சும்மாதான், கொஞ்சமாவது மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். உன்னை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. சரி, நைட்டு நம்ம டின்னர்ல மீட் பண்ணலாம். உன் அப்பாவும் வராரு, உன் தம்பியும் வரான். இல்லம்மா, என்னால் வர முடியாது. பிரின்சிபல் நைட்ல ரூமை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் உங்க 2 பேருக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீ வந்தே ஆகணும். நான் கிளம்புறேன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஈனட் உடம்புல இருக்க வெனஸ்டே கல்லறைக்கு போய் மறுபடியும் தொட்டு பார்க்கறா. மறுபடியும் விஷன் வரவே மாட்டேங்குது. தெரியாத விஷயத்துல தலையை விடுறதே வேலையா வச்சிருக்கேன்ற மாதிரி பிரின்சிபல் வந்துடுறாங்க. இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு இதை பத்தி தெரியாது, ஆனா ரிசர்ச் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இதே வழியில போன 2 ரேவன்ஸை பத்தி எனக்கு தெரியும். அவங்களுக்கு என்ன ஆச்சு? 24 மணி நேரத்துல 2 பேரும் செத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து ஜாம்பியை காட்டுறாங்க. அவன் ட்ரெய்லரோட வீட்டை ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து நாய் வளர்க்கறதுக்காக ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அது தள்ளுற மாதிரி இருக்கும். அதை தள்ளி பார்த்தா பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு இடம் போகுது. அங்கேதான் ட்ரெய்லரும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்க பையனுக்கு சமைச்சு தரும்போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். நீ இங்கே 2 கன்னை வச்சுட்டு ரெடியா இருந்தா அவங்களோட தம்பி தான் வருவான். ஐசக், நீயா? நீ தான் செத்துட்டியன்ற மாதிரி அவங்க அம்மா பயப்படுவாங்க. உன் தம்பி இப்படியே வெல்கம் பண்ணுவ? உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட நீ ஒன்னா இருக்கும்போது அப்பா பார்த்துட்டு பலார்னு ஒன்று கொடுத்தாரு, நான் தான் அப்போ வந்து தடுத்தேன்ற மாதிரி பேசுவான். இதெல்லாம் கேட்டோன்னா கட்டி பிடிச்சிப்பாங்க. இவன் பத்தியா, இவன் தான் என் பையன் ட்ரைலர், உன்னுடைய அங்கிள் ஐசக், கை கொடுன்ற மாதிரி 2 பேரும் கை கொடுத்து பேசிப்பாங்க. அந்த டைம்ல அவங்க அம்மா ரொம்ப இரும்பிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்னாச்சுமான்ற மாதிரி பையன் கேட்பான். ஹைடா இருந்தா இது ஒரு சாபம், நான் எப்போவோ சாவ வேண்டியதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. தம்பி உடனே, நான் தான் இருக்கேன்ல, உன்னை குணப்படுத்துறது தான் என்னுடைய ட்ரீமே, நான் உன்னை சரி பண்றேன். ஆனா டாக்டர் ஸ்டோனஸ் உன்ன மாதிரியே ஒரு கருவியை வந்து வில்லோயில உருவாக்கி வச்சிருக்காரு. அது பவர்ஸை எடுத்து வேற ஒருத்தங்களுக்கு தரதுதான். உன்னுடைய கருவி மாதிரியே அது இருக்கு. இப்போ நம்மளால அதுக்குள்ள போக முடியாது. ஜூடி வேற நம்மளை தேடிட்டு இருக்கா, கண்டிப்பா அவரோட பொண்ணு நம்மளை கொன்றுவான்ற மாதிரி சொல்லுவாங்க. ஜூடியா? அவ தான் ரிட்டையர் ஆயிட்டாளேன்ற மாதிரி ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. என்ன சொல்றீங்க? இப்போ நம்ம வில்லோயிலுக்குள்ள போகணுமான்ற மாதிரி பையன் கேட்பான். ஆமா, வில்லோயிலுக்குள்ள தான் நம்ம போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய பழைய ஃப்ரெண்டை ஒருத்தரை பார்த்துட்டு வரேன்ற மாதிரி ஜாம்பி சொல்லுது. அடுத்து ஈனட் உடம்புல இருக்க வெனஸ்டே செல்லோவை பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மியூசிக் டீச்சர் வந்துடுறாங்க. இதை பார்க்க வெனஸ்டே உடம்புக்குள்ள இருக்கிற வரையே தெரியுதுன்ற மாதிரி சொன்னா, அவதான் என் ஃப்ரெண்டு லெண்டு வச்சுட்டு கிளம்பி போக பாப்பா. இங்க பாரு ஈனட், நீ பயத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ தான் ஒரு ஆல்ஃபாவா மாற போற. ஓ, ஆல்ஃபாவா வேற மாற போறான்ட்டு வெனஸ்டேக்கு இப்போதான் விஷயமே புரியுது. நைட் ஆனா நீ எங்கேயுமே வெளியே இருக்காத, லூபின் கேஜ்குள்ள வந்துரு, அது நம்ம எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிடலான்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவ கிளம்பி போகும்போது ராடூட்டோட பெயிண்டிங்கை பாக்குறா. வெனஸ்டே அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த பெயிண்டிங் எடுத்திருக்காங்க. ராடூட் எங்க அம்மா இருந்த வீட்டுல தானே வாழ்ந்தாங்கன்னு அடுத்த நிமிஷம் அந்த வீட்டுக்கு வந்துடுறா. வந்து அந்த சீக்ரெட் ரூமை கண்டுபிடிச்சு அங்கே உள்ள போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. இந்த கர்மம் பிடிச்ச புக்கெல்லாம் எப்படி எங்க அம்மா படிக்கிறாங்கன்ட்டு அந்த புக்கை கீழே வைக்கும் போது தான் தெரியுது அவங்க அம்மா தான் புக்கே எழுதுறாங்கன்ட்டு. இந்த புக்கெல்லாமா எங்க அம்மா எழுதுறாங்கன்னும் போது வெனஸ்டே அப்படின்ட்டு ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அந்த சிலையில இருந்து ராடூட் வந்து பேசுறாங்க. எப்படி இந்த சாபத்தை உடைக்கிறது? நீ சாகணும். இப்போ இருக்கிற உடம்புல இருந்தே நீ செத்துட்டனா உன்னோட உடம்புக்கு போயிருவ. வெனஸ்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி அமைதியா இருப்பா. இப்போ நீ இருக்கிற உடம்போட உள் ரகசியங்களை நீ தெரிஞ்சுக்க, விடிகிற வரைக்கும் தான் உனக்கு டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. வென்ஸ்டே அவங்க அம்மா வந்துருவாங்க. ஈனட்டுன்னு நினச்சிட்டு, ஈனட் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? உடனே அவள் புக் எடுத்து, இந்த புக்கு நீங்கள் தான் எழுதுறீங்களா? வெனஸ்டே இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதே இல்லை. இந்த விஷயம் என் பொண்ணுக்கே தெரியாது. என் பொண்ணுக்கும் எனக்கும் சில ரகசியங்கள் இருக்கு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிய தேவையில்ல. இன்னைக்கு நைட்டு நான் வென்ஸ்டே கூட டின்னர் சாப்பிடும்போது நான் பேசிக்கிறேன். நீங்க இருந்து கிளம்பி ஈனட்டுன்ட்டு வெனஸ்டேன்ட்டே தெரியாம அங்கேருந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அடுத்து வெனஸ்டே உடம்புல இருக்க ஈனட்டு திங்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நைட்டு நான் டின்னருக்கு போறேன், அவங்க அம்மா கிட்ட நான் பேசினாலே மாட்டிப்பேன், நீயும் கூட வா திங்குன்ற மாதிரி கூப்பிட்டா அவன் ஒரு பேம்ப்ளேட்டை காட்டுறான்.
துண்டிக்கப்பட்ட ஆர்கன்ஸ்க்காக ஒரு கவுன்சிலிங் மாதிரி நடக்குது, நான் இங்கே போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்போ நான் வெட்னஸ்டே பற்றி கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் பேச முடியும். அவளோட டெஸ்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு தேடும்போது அவள் எழுதுகிற புக்கை பார்த்துருவா. அந்த புக்கை படிக்க போனால் திங்கு விடவே மாட்டான். எல்வின் என்ற ஒரு கேரக்டர் இருக்கு, இது என்ன இன்ஸ்பயர் பண்ணி தானே எழுதியிருக்கான்னு படிக்க ஆரம்பிச்சிருவா. அந்த கேரக்டரை பயங்கர மோசமாக எழுதியிருக்கா. அவள் ஒரு கலர் பைத்தியம், அவள் கேட்குற மியூசிக் எல்லாம் கேட்டால் காதில் ரத்தம் வந்துடும், அவள் பலவீனமானவ, அவள் ப்ராப்ளத்தில் மாட்டினாலே அவள் ஃப்ரெண்டு தான் வந்து காப்பாற்றுவான்ற மாதிரிலாம் எழுதியிருப்பா. வென்ஸ்டே என்ன இப்படியா நினைக்கிறான்ற மாதிரி ரொம்ப வருத்தமாயிடுவா. உடனே கோவப்பட்டு, இதுக்கப்புறம் என்னால் பொறுத்துக்க முடியாது, நான் அவளோட மானத்தை வாங்கி காட்டுறம்மா, 2 கலர் ட்ரெஸ்ஸை போட்டு, இது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி டான்ஸ் ஆடுவா. பிரியங்கா என்ன வென்ஸ்டே வாழ்க்கையை வெறுத்துட்டாளான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுன்னு இருப்பா. அவளுக்கு தான் கலர் அலர்ஜி ஆச்சு, திடீர்னு உடம்பு அரிக்க ஆரம்பிச்சிருது, மூஞ்செல்லாம் ரேஷஸ் மாதிரி வருது. வந்து கதவிக்கிட்டு இருக்கா, என்னை வீடியோ எடுக்காதீங்கன்ட்டு. இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை ஈனட் உடம்புல இருக்க வென்ஸ்டே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருப்பா. அடுத்து ப்ரூனோ ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது ஈனட் பின்னாடி போய் நிற்பா. ஈனட் நீயா? நான் என் அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன் அம்மா கிட்டியா? அம்மா கிட்ட பீச்சில் நடக்கலாம் லிப்ஸ்ன்ட்டு யாராவது இவ்வளோ டீப்பாக பேசுவாங்களா? உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட தானே நீ பேசிக்கிட்டு இருந்த, உனக்கு இந்த லாங்குவேஜ் எப்படி தெரியும்? சின்ன வயசுலேயே நான் கற்றுக்கிட்டேன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்த அவ்வளோதான், அறுத்து போட்டுற வேண்டான்ட்டு மிரட்டிடுறா. அந்த இடத்துல மியூசிக் டீச்சர் வந்துட்டு, ஈனட் இங்கே என்ன பண்ணுற, லூப் என்கேஜுக்கு போ, இருட்ட போகுதுன்ற மாதிரி மிரட்டுறாங்க. வேறு வழி இல்லாமல் ஈனட் அங்கேருந்து போயிடுறா. ப்ரூனோவா இங்கே போனவுடனே ஆக்னஸ் மறைஞ்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுன்னு இருக்கா. அடுத்து வெனஸ்டே ரூமுக்கு வரா. வெனஸ்டே அந்த வீடியோவெல்லாம் பார்த்து லைக் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெனஸ்டே ஈனட் ரூமில் நீ என்ன பண்ணுறன்னு? ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன்ற மாதிரி ஈனட் சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. நல்லா தான் இருக்கியா, மண்டையில் ஏதாவது கோளாறான்னு கேட்டா, இல்லை நல்லா தான் இருக்கேன். நம்மதே ஃபோனில் மெசேஜ் வரும், நீ ஃபோன் யூஸ் பண்ணுறியா? என்னுடைய ஃபோன் இல்லை இது, ஈனட்து. கரெக்டு, லூப் என்கேஜில் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் கொண்டு போகக்கூடாதுல்ல. என்ன லூப் என்கேஜ்லையா? ஈனட் லூப் என்கேஜுக்கா போயிருக்கான்ற மாதிரி வென்ஸ்டே கேட்பா. ஆமாம், ப்ரூனோ கிட்ட பிரேக்கப் பண்ணிட்டு அவள் அங்கே தான் நேராக போனா. என்ன ப்ரூனோ கிட்ட அவள் பிரேக்கப் பண்ணிட்டாளா? ஏன் பண்ணான்ட்டு கத்துவா. நீ எதுக்கு வென்ஸ்டே இவ்வளோ ஆர்வமாக கேட்குற? அவளை பற்றி வர நீ ரொம்ப கவலைப்படுற, உன்னோட விஷயம்ல அவள் இறந்ததை பார்த்ததுனால தானே நீ இப்படிலாம் பண்ணுறன்ற மாதிரி கேட்டுருவா. இதை கேட்டவுடனே ஈனட்க்கு இப்போ தான் விஷயமே புரியுது. வெனஸ்டேயோட விஷயம்ல நான் சாவர மாதிரி வந்திருக்கேன், அதனால தான் இவன் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. இதுதான் கரெக்டான டைம் வென்ஸ்டே, அவளுக்கு உன்னோட அருமையே தெரில, தேவையில்லாத வரல எப்பவுமே வெட்டி போட்டுருணும், அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சிக்க, நான் தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன்ன்ற மாதிரி சொல்லுவா. அவளை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே திட்டுறதா தானே எடுத்துப்பா. இங்கே பாரு, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நீ இன்னும் என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, நான் உன்னை ஒரு வேலைக்காரியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீ ஒரு டஸ்ட்பின் மாதிரி என் கண்ணுக்கு தெரியாமல் இங்கேருந்து மறைஞ்சு போன்ற மாதிரி கத்திருப்பா. இதை கேட்டோன்னா ஒரு மாதிரி கண் கலங்கி அங்கேருந்து மறைஞ்சு கிளம்பிடுறா. அடுத்து இந்த பக்கம் துண்டிக்கப்பட்ட ஆர்கன்ஸ்க்கு அந்த சார் தான் வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆக்னஸ் போயிட்டு, நானும் இங்கே வரலாமா, யார் வேணா வரலான்ற மாதிரி எழுதி போட்டுருந்துச்சுன்ற மாதிரி சொல்வா. வா ஆக்னஸ், உனக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்பாரு. இந்த ஸ்கூலுக்கு வரும்போது நிறைய கனவோடு வந்தேன், என் வாழ்க்கையில் நான் தனியாக தான் இருந்திருக்கேன், இங்கேயாவது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் நான் இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு பேசுவாங்க. அந்த விஷயம்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வா வந்து உட்காருன்ட்டு உட்கார வச்சுட்டு, திங்குகிட்ட நீ எப்படி வந்தேன்ற மாதிரி கேட்டால், திங்கு நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லுவான். கரெக்டு தான், நீ ஆடம்ஸ் ஃபேமிலிக்கு வரும்போது உன்னோட கையில் ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான் இருந்திருக்கு, நீ யாரோட உடம்பு சேர்ந்தவன்னு உனக்கே தெரியல, ஆனால் நம்ம ஒருத்தர் கூட சேர்ந்தாதான் முழுமையாகும்ன்றதே கிடையாது, நமக்கும் உணர்ச்சிகள் இருக்குது, நம்ம எப்போவுமே நம்மளையே மதிக்க கற்றுக்கணுன்ற மாதிரி அவர் சொல்வார். இதெல்லாம் கேட்டு ஆக்னஸோ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவா. அப்புறம் வெட்னஸ்டே அவங்க அம்மா டின்னர் கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டு, இவ தான் ஈனட் ஆச்சே, ஐயோ இது என்னங்க சோறுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பா. குறுக்க ஒரு விலங்கு வந்துச்சு, நம்ம டிரைவர் அதை ஏற்றி இறக்கி அது ரொம்ப சாஃப்ட் ஆக்கிட்டாரு, இது கூட கெட்டு போன ரக்கம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னோடனே அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அம்மா உடனே, இந்த ஃபேமிலி டின்னரில் நம்ம செஞ்ச தப்புக்களை கன்ஃபர்ஸ் பண்ணலாம், நீங்கள் 2 பேரும் எங்ககிட்ட போய் சொல்லியிருக்கீங்க, அந்த உண்மையை சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னொன்னே, அப்போ பனிஷ்மெண்ட் இருக்கான்ட்டு தம்பி கேட்பா. கண்டிப்பாக இருக்குது, அப்போ நான் முதல்ல சொல்லிடுறேன், நான் தான் என்னோட ஜாம்பியை தப்பிக்கி விட்டேன், உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன்பான்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு என்ன தண்டனை தருவீங்கன்ட்டு 2 தண்டனையை சொல்லி கேட்பான். வேணா நம்ம டாஸ்க் போட்டு பார்க்கலாமா, வா போலான்ற மாதிரி அப்பா பையனை கூப்பிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு ஈனட் வந்து என்னுடைய ரூமுக்கு வந்திருந்தா, நீ தான் அமுச்சு வச்சான்ற மாதிரி கேட்டா, இல்லைம்மா நான் அனுப்பலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. மறுபடியும் உன்னோட ப்ரெசன்ஸ் என்னால் உணர முடியுது வீன்ஸ், ஒழுங்கு மரியாதையாக வெளியே வந்துருன்ற மாதிரி கத்துறாங்க. இங்கே யார் இருக்காங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு வெனஸ்டே பாப்பா. அந்த டைமில் பிரின்சிபல் வந்துருப்பாங்க. வென்ஸ்டே அம்மாவாலையும் இவங்களை பார்க்க முடியுது. நான் இங்கேருந்து கிளம்பவா, ஒழுங்கா உட்காருன்ட்டு வென்ஸ்டே உட்கார வச்சிடுறாங்க. நான் தான் உன் பொண்ணோட புது ஸ்பிரிட் கைடு, அப்போது என் பொண்ணாலேயே உன்னை பார்க்க முடியல, ஏன்னா இது வென்ஸ்டேவே கிடையாது, என்னுடைய ரூமுக்கு வந்தது அதுதான் வென்ஸ்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. தற்காலிகமாக அவளோட பவரை கொண்டு வரதான் நினச்சி உடம்பு விட்டு உடம்பு மாறிட்டா. அப்போ இங்கே இருக்கிறது ஈனட் நீயான்ற மாதிரி அதிர்ச்சியாக கேட்குறாங்க. அவளை ஆமாமான்னு தலையாட்டுறா.
இங்க பார், நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போய் வென்ஸ்டேவை உடனே கண்டுபிடி. காலையிலக்குள்ள நீங்க 2 பேரும் மாறி ஆகணும். இல்லனா என்ன நடக்கும்ன்ற மாதிரி அவங்க அம்மா பயந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வெனஸ்டே அங்கிருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. அடுத்து அந்த ஜாம்பி வந்து நெவர்மோருக்கு வந்திருக்குங்க. ஐசக், நீயா? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பயப்படுறாரு. எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட இன்வென்ஷனை நான் கொண்டு போனேன்னு வந்திருக்கேன். இல்ல ஐசக், அப்படி பண்ணாதன்ட்டு அவர் பின்னாடி போயிட்டே இருக்காரு. அதை எடுத்தா இவர் இறந்துருவாரு. லைஃப் சப்போர்ட்டுக்காக எனர்ஜி பால் ஒன்ன உருவாக்கி இவரோட டிவைஸ்ல வச்சிருக்கான். நானே எடுத்துக்கிறேன்னு அதை எடுத்தவொன்னா அவர் இறந்து போயிடுவாரு. கவலைப்படாதீங்க சார், உங்களுடைய அருமையான மூளையை நான் வேஸ்டா போக விடவே மாட்டேன்னு கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். ஆக்னஸ் அங்கே வந்தோன்னே அதை பார்த்து கத்தி உடனே மறைஞ்சு போயிடுறா. இவன் யாரோ இங்க வந்துட்டாங்க போல இருக்குன்னு அங்கேருந்து போயிடுறான். ஆக்னஸும் அதே இடத்துல தான் இருக்கா. அப்புறம் கார்ல வந்துட்டு பால் எடுத்துட்டு வந்துட்டேன் போலாமான்னும் போது ஏதோ சத்தம் கேக்குது. என்ன சத்தம் பாருன்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. ட்ரெய்லரும் கீழே போய் இறங்கி பார்த்தா பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆயிருக்கும். திறந்து பார்த்தா அந்த ஜூடியை கொண்டு உள்ள போட்டு வச்சிருக்கான். மூளையை மட்டும் சாப்பிட்டுட்டு டோரை மூட்டு காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை போலான்ற மாதிரி சொல்றான். கார் போன பிறகு காட்டினாதான் தெரியுது டிக்கிக்குள்ள ஆக்னஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா பயத்துல. ஸ்ட்ரைட்டா வெனஸ்டே உடம்புல இருக்க ஈனட் போய் கதவை திறந்து விட்டு, ஆக்னஸ் உனக்கு வந்து விஷனை பத்தி சொல்லிட்டா. இதை நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாம விடியறதுக்குள்ள நம்ம சேரலைன்னா நம்ம செத்துருவோன்னு எனக்கு தெரியும். நான் இந்த உடம்புல சாக விரும்பலன்ட்டு கத்துப்பா. அந்த டைம்ல ஆக்னஸ் கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. ட்ரைலர் அவங்க அம்மா ஐசக்கையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் ஒரு கார் டிக்கில போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொன்னா வென்ஸ்டே கத்துவா, நீ எதுக்கு அங்கே போனேன் வான்ட்டு. இப்போ என்னால வெளியே வர முடியாது, என்னோட லொகேஷனை ஷேர் பண்ணி விடுறேன், தயவு செஞ்சு வந்துருன்ற மாதிரி லொகேஷனை ஷேர் பண்ணிடுறா. இதை கேட்டவொன்னே ஈனட் உடம்புல இருக்க வென்ஸ்டே சூப்பரு போலாமான்ற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கா. ஐசக் ஸ்ட்ரைட்டா அந்த கீழே இருக்க லேபுக்கு வந்து அந்த பவர் பாலை வச்சு மிஷினை ஆன் பண்ணிடுறான். அந்த பவரை வெளியே எடுக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஹைடா இருக்கிறது சாபமா நீங்க நினைக்கிறீங்களான்னு ட்ரெய்லர் கேட்பான். ஹைடா மாதிரினா சில பேரை சாகடிக்கிறோம், அதே மாதிரி மாஸ்டர் இல்லைனாலும் நம்ம கூடிய சீட்ல செத்துருப்போம். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு ஹைடா இல்லாம நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துடலான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. 2 பேரும் வெளியே இருந்து மிஷினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெய்லருக்கு ஏதோ ஸ்மெல் வருது. இங்க யாரோ இருக்காங்கன்னு டக்குன்னு இன்விசிபிளா இருக்கிற பொண்ணையும் பிடிச்சிடுறான். இதை பார்த்தா ஐசக்கு வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மூளை இருக்கு, அவளை பிரிசன்ல அடைச்சி வேண்டுற மாதிரி சொல்லிடுறான். இவங்க 2 பேரும் வந்து அந்த சீக்ரெட் ரூமுக்கும் வந்துடுறாங்க. ட்ரெய்லர் வந்து அந்த பொண்ணை அடைச்சிட்டு கதவு முட்டு வரதையும் பாத்துடுறாங்க. அடுத்து அவன் அந்த மிஷின் ஆன் பண்ணிடுறான். போய் அந்த பிரிசனை ஓபன் பண்ணி ஆக்னஸை காப்பாத்திக்கிட்டு இருக்கா. பின்னாடியே ட்ரெய்லர் வந்துட்டு நீங்க வருவன்னு எதிர்பார்க்கலன்னு அடிக்க போறான். பின்னாடி இந்த வென்ஸ்டே நானும் ஒரு கண்டு வந்து குதிப்பா. வெனஸ்டேவை கீழே தள்ளி விட்டு இப்போ ஃபுல் மூணும் கிடையாது, நீ எப்படி என்ன சமாளிக்கிறேன்னு பாக்கலான்ட்டு பேசும்போதே ஈனட் ஒரு உதைப்பா. பறந்து போய் விழுறான் அவன். இப்ப அவ கண்ட்ரோல் இல்லாம அவ உள்பா மாறுறா. ஈனட் ஒன்னே வென்ஸ்டே அதை தடுத்து நிறுத்துன்ற மாதிரி சொல்றா. இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நீங்க இங்கிருந்து வெளியே போங்கன்ற மாதிரி சொல்றா. ட்ரெய்லர் உடனே இவங்க 2 பேரையும் வெளியே தள்ளிட்டு கதவு மூடி லாக் பண்ணிடுறான். ஆக்னஸ் பொண்ணு மறைஞ்சு போய் அங்க இருக்கிற மிஷின் பட்டன் எல்லாம் தேவையில்லாம அழுத்தி விட்டுறா. அதை ட்ரெய்லர் சரி பண்ணிட்டு இருப்பான். உள்ள இருக்க மிஷின் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு இருக்கும். அப்போ உள்ள இருக்கிற கதவு தட்டுற சத்தம் கேட்கவும் பாருங்களேன். முழுசா உல்ஃபா மாட்டாங்க வெனஸ்டே ஈனட்டோட உடம்புல இருக்கிறதுனால கருப்பு கலர் உல்ஃபா மாறி இருக்கா, இல்லைன்னா கலர்ஃபுல்லா தானே மாறுவா. வந்து ட்ரெய்லரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு மேல தூக்கி நிறுத்துறா. வென்ஸ்டே வா நம்ம போனோன்ட்டு ஈனட் கூப்பிட்டோன்னே இவங்க 3 பேரும் போயிடுறாங்க. மிஷின் வெடிச்சதுனால அவங்க 3 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. வெளியே வந்தவொடனே ஆக்னஸ் சிரிச்சுக்கிட்டே, அப்போ நீங்க உடம்ப மாத்திக்கிட்டீங்களா, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னு அப்போவே நினைச்சேன். அப்போ நானும் வென்ஸ்டேவோ இன்னும் ஃப்ரெண்டு தானான்ற மாதிரி சந்தோஷப்படுவா. ஈனட் உடம்புல இருக்க வென்ஸ்டே நீங்க இருந்து கிளம்பி போ ஆக்னஸ், நானும் ஈனட்டும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குன்ட்டு ஈனட்டை கூப்பிட்டு அந்த கல்லறைக்கு போறா. இவங்க 2 பேரோட புரிதல் மூலமா தான் உடம்ப மாத்திக்க முடியும்னு ரேட்வுட் சொல்லியிருப்பாங்க. அதனால நம்மளை பத்தி நம்ம பேசணுன்ற மாதிரி வென்ஸ்டே சொல்றா. வெனஸ்டே உடம்புல இருக்க ஈனட் தான் முதல்ல சொல்வா. வெனஸ்டேவை ஏன் தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளோட தைரியம் தான். அவ எல்லா விஷயத்துலயும் தைரியமா இருப்பா. ஆனா மனசுக்குள்ள தான் ஃபேமிலியை நினைச்சு அவ பயப்படுறா. எங்க வெனஸ்டே அவளாவே இருக்கிறது தான் குடும்பம் விரும்பாதோன்னு அவ நினைக்கிறா. அதனாலதான் உன் அம்மாவை விட்டு நீ விலகி போயிட்டே இருக்க. அவங்க அப்படி கிடையாது வெனஸ்டே, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கூடுன்ற மாதிரி ஈனட் சொல்றா. இந்த பக்கம் ஈனட் உடம்புல இருக்க வெனஸ்டே, ஈனட் சாதாரண பொண்ணுன்னு நான் நினைச்சது ரொம்ப தப்பு. அவ ஒரு ஆல்பா, அவளுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை அவ எதிர்கொள்றா. ப்ரூனோ மாதிரி தப்பான ஆளுங்க உன்னுடைய பலவீனத்தை யூஸ் பண்ணிட்டு ஏமாத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் உன்னுடைய பலமே ஈனட். ஒரு நாள் ஈனட்டா இருக்கும்போது தான் தெரியுது, பா எவ்வளோ கஷ்டம்ல ஈனட்டா இருக்கிறதுன்ற மாதிரி வெனஸ்டே சொல்றா. அப்படி சொல்லும் போது ஈனட் ரொம்ப சந்தோஷப்படுறா. அடுத்த நிமிஷம் 2 பேரும் மயக்கம் போட்டு விழுறாங்க. விடியவும் செஞ்சிருது. 2 பேரும் எந்திரிக்கும் போது பழையபடி அவங்கவுங்க உடம்புக்கு வந்துட்டாங்க. அப்பா என் உடம்பு கிடைச்சிருச்சு, வழக்கம் போல நான் சூடா இருக்கேன்னு சந்தோஷப்படுவா. வென்ஸ்டே இப்போதான் சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி சில்லுன்னு இருக்குன்ற மாதிரி சொல்றா. அந்த டைம்ல பிரின்சிபல் வீம்ஸ் அங்கே வந்துடுறாங்க. நீங்க இருந்து போய் நட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னோன்னே, ஓகே நான் போய் ஒரு பபுள் பாத் எடுக்க போறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. என்ன விஷயம், இப்போ உன்னோட விஷன்ல வந்த மாதிரி ஈனட் சாக மாட்டா, அப்போ எதுக்கு மூஞ்ச யாரோ சாவ போற மாதிரி வச்சிருக்கீங்க, என் கூட வான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு விஷனுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க. நீ பண்ண வேலையால சாவு நடக்க போறது உறுதி. ஈனட் சாக மாட்டா, ஆனா சாக போறது ஒரு ஆடம்ஸ்ன்ற மாதிரி கலேரியை காட்டுறாங்க.
இப்போ கேள்வி என்னன்னா, அந்த ஆடம்ஸ் யாரு? அப்படியே வெட்னஸ்டே அந்த கல்லறைய மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதோடயே எபிசோட் 6 முடிக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மள ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.